அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி சட்னி தாங்க செய்ய போகிறேன். நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து சட்னி ரெசிபி செஞ்சுருக்கோம். இந்த சட்னி ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் இன்னும் 2 கூட வாங்கியே சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 சில்லு தேங்காய் இருக்குங்க. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். நம்ம அதோடைய ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோடைய 3 பூண்டு பல் சேர்த்துட்டு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன துண்டாக கொஞ்சமாக நான் வந்து போட்டிருக்க சைஸில் நீங்களும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு க்ரஷ்ஷாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தேங்காவை ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக அரைச்சிட்டா உங்களுக்கு வந்து சட்னி வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து வந்துடும். அதோடைய ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. இதை வந்து உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதையும் ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. நான் வந்து ஒரு திட்டமான அளவில் நான் வந்து வச்சுருக்கேன். தண்ணி ரொம்பவும் ஊற்றாத, உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட குறைச்சி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சின்னதாக தாளிப்பு பார்த்துடலாம். தாளிக்கிற கரண்டில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த சட்னி வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு வந்து கீ ரோஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கீ ரோஸ்ட்டுக்கும் இந்த சட்னிக்கும் இன்னும் எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவோ இல்லாட்டி ஒரு டின்னருக்கும் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி பாருங்களேன். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சட்னி. நமக்கு இட்லி மாவு வீட்டில் இருந்துட்டாலே டெய்லி நம்ம டிஃப்ரெண்ட் ரெசிபி செய்யும்போது என்ன சட்னி செய்யலான்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த நான் சொன்ன மெத்தடில் இந்த சட்னி நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ஹோட்டல் சுவையை மிஞ்சிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கீ ரோஸ்ட்டுக்கும் இந்த சட்னிக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிறிஸ்பியான ஒரு தோசையோடு இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு டின்னர் ரெசிபியை சாப்பிட போகிறோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.